ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நம்ம சேனல் மகிழ்பிறை லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஆடி 2வது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பாக பூஜை பண்ணியிருந்தேங்க. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் எப்படி பூஜை செய்கிறேன்னு. ஃபஸ்ட்டு நிலைவாசலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, நான் நேற்றே வீடெல்லாம் மாப் போட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டேங்க. அப்போவே நிலைவாசலையும் சேர்த்து தொடச்சி விட்டுட்டு இன்றைக்கி பூஜை பண்ணுறப்போ மஞ்சள், குங்குமம், அது கூட கொஞ்சம் ஜவ்வாது, பன்னீர் நல்லா கலந்து நிலைவாசப்படிக்கும் வாசக்காலுக்கும் கீழே அந்த இடத்துக்கும் கொஞ்சம் நல்லா போட்டு விட்டுட்டேங்க. போட்டு விட்டுட்டு அடுத்து குங்குமம் வச்சு விட்டுட்டு கோலம் நம்ம நிலைவாசல் படி மேலேயும் போடலாம், கீழேயும் போடலாம். இடம் இருந்தால் கீழேயும் போட்டுக்கலாம். அழகாக மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் தாமரை கோலம் போட்டிருந்தேன். மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைனா ரொம்பவே பிடிக்கும், அதனால் தாமரை கோலம் போட்டிருந்தேங்க. போட்டுட்டு கீழேயும் அதேமாதிரி கோலம் போட்டுட்டு வாசல்லையும் கீழே கோலம் போட்டு விட்டுட்டு எல்லாத்துக்கும் சிகப்பு வச்சு விட்டுட்டேன், குங்குமம் வச்சு விட்டுட்டு தான் அப்போ தான் நமக்கு வாசல் உள்ளே நுழையிறப்பே ஒரு மங்களகரமாக சூப்பராக நல்லா பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்குங்க. கீழே வெளியில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் பூஜை ரூமுக்குள்ளேயே போனேன். நான் நேற்றே சாமி படத்தில் இருக்க பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு சாமி படமெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நீட்டாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டேன். சாமி படத்துக்கும் வச்சு விட்டுட்டு இன்றைக்கி புதுசாக பூ வாங்கி எல்லா சாமி படங்களுக்கும் வச்சுட்டு அடுத்து மகாலட்சுமி அம்மன் ஃபோட்டோ, மகாலட்சுமி தாயாருக்கு தானே பூஜை பண்ண போகிறேன், அதனால் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோவுக்கும் நீட்டாக தொடச்சிட்டு சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டு என்கிட்ட மகாலட்சுமி அம்மன் விக்கிரகம் இருக்குது, அவங்களுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுட்டு பூவெல்லாம் எல்லா படத்துக்கும் வச்சுட்டு தாயாருக்கும் பூ வச்சு விட்டுட்டேன். அப்புறம் நான் நேற்று வீடு மாப் போடும்போதே பூஜை பொருள் எல்லாம் எடுத்து அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டேன். நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கிறப்போ ஒத்தப்படையில் தான் குங்குமம் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய விளக்காக இருந்தால் நிறையா குங்குமம் சந்தனம் வைக்கிற மாதிரி வரும், அதனால் எவ்வளோ பெருசு இருந்தாலும் சரி ஒத்தப்படையில் நம்ம குங்குமம் வச்சுக்கலாம். நான் எப்போவுமே காமாட்சி அம்மன் விளக்கும், ஓம் விளக்கு, அப்புறம் குலதெய்வ சாமிக்கு ஒரு விளக்கும், அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் சிவன் முருகன் அந்த மாதிரி நம்ம எந்த தெய்வத்தை நம்ம இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிறோமோ அதுக்கு ஒரு விளக்கும் ஏற்றலாம். நம்ம எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். ஒரு விளக்குக்கு மேலே நம்ம எத்தனை விளக்கு வேணாலும் நம்ம பூஜை அறையில் நம்ம ஏற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து மகாலட்சுமி அம்மன் விக்கிரகத்துக்கு நான் அபிஷேகம் செஞ்சுட்டு அவங்களுக்கு பூ வச்சு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் இன்றைக்கி மகாலட்சுமி அம்மனுக்கு பருப்பு பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். குக்கரில் நமக்கு தேவையான அளவு பாசிப்பருப்பு போட்டுக்கிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு அதை நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். நல்லா வெந்ததுக்கப்புறம் நெய்யில் கொஞ்சோண்டு முந்திரியும் ஏலக்காய் முன்னாடி குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். நெய்யில் கொஞ்சம் முந்திரி வறுத்து போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டான பருப்பு பாயாசம் ரெடி ஆயிரும். அதுதான் நான் செஞ்சுருந்தேன் அம்மனுக்கு இன்றைக்கி. அடுத்து நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் குங்குமப்பூவும் ஜவ்வாதும் போட்டு ஏற்றினோம்னா ரொம்பவே வாசமாக இருக்கும் அந்த விளக்கு எரியிறப்போ. மகாலட்சுமி அம்மன் எப்போவுமே வாசனை திரவியங்களில் தான் திரவியங்கள்னால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் நித்திய நிவாசம் செய்வாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஏற்றி பாருங்கள், ரொம்பவே பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அப்புறம் நான் அம்மனுக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். நம்ம பூக்களும் அதேமாதிரி ஒத்தப்படையில் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம், இல்லைனா குங்குமத்தாலேயும் அர்ச்சனை பண்ணலாம். நம்ம குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்மனுக்கு கீழே கால் பாதத்தில் ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் நம்ம குங்குமம் போட்டு அம்மனோட அஷ்டோத்திரம், மகாலட்சுமி அம்மனோட அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைனா நம்ம ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ போட்டுவிட்டு கூட நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பூக்களால் தான் அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்மனுக்கு
வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுருந்தேன். அதான் நெய்வேத்தியமாக பருப்பு பாயாசம் செஞ்சுருந்தேன். அப்புறம் தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டிட்டு என்னோடய பூஜையை நான் நிறைவு பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 2வது வெள்ளிக்கிழமை தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு 2வது வெள்ளிக்கிழமை செய்ய முடியலன்னா 3வது வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம், இல்லை ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம். நமக்கு எப்போ செய்ய முடியுதோ அப்போ நம்ம செஞ்சுக்கலாம். ஐயோ 2வது வெள்ளிக்கிழமையை தவற விட்டுட்டு இனிமேல் செய்ய முடியாது போல் இருக்குது அப்படிலாம் நினைக்க வேணாம். நமக்கு எப்போ செய்ய முடியுதோ அப்போ நம்ம செஞ்சுக்கலாங்க. சூப்பராக பூஜையெல்லாம் முடிச்சிட்டேங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.